அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ரொம்ப இருக்க அந்த மூஞ்சில அந்த சதையோட இது வளர்ந்துட்டு இருக்கனால அவனுக்கு படிக்க இது பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமமா இருக்கு. இதுல எல்லாம் பாக்குறதுக்கான வசதி இல்லை சார். நல்லா பேசுற திறமையெல்லாம் இருக்கு அவனுக்கு. ஆனா அவனுக்கு நல்லா கொடுத்தது எனக்கு குழந்தைய இருந்தா கழுத்து வலிக்கும், ஸ்கூல்ல எழுதிட்டு இருந்தா கழுத்து வலிக்கும், இந்த மேல உட்காந்தா தலை வலிக்கும். அப்புறமா சரி பண்ண தொந்தரவு இருக்காது. அப்புறம் நான் ராமநாதபுரம், உங்க தெரு பேரு ரவதரு. பிரச்சனைனால உன்னால என்ன படிக்க முடியலையா? என்ன பண்ணுது? மூச்சு முடியல, சிரமமா இருக்கு, கழுத்து வலிக்குது. அப்புறமா சிரமமா இருக்கு. நம்ம சாப்பிட முடியலையா? முதல்வருக்கு என்ன கோரிக்கை வைக்கிற? எனக்கு சரி பண்ணி எல்லாரும் ராம்நாட்ல இருந்து வந்திருக்கோம். என் பையனுக்கு பிறவியில இருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்கு. சின்ன பிள்ளையில இந்த இது பண்ண முடியாதுன்னு சொன்னனால வயசு சொல்லியிருந்தாங்க, 10 வயசு சொல்லியிருந்தாங்க. இப்போ 10 வயசாகவும் ஆயிடுச்சு. ரொம்ப இருக்க அந்த மூஞ்சில அந்த சதையோட இது வளர்ந்துக்கிட்டு இருக்கனால அவனுக்கு படிக்க இது பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமமா இருக்கு. கழுத்து ரொம்ப வலியா இருக்கு. எங்களால வெளியே இதுல எல்லாம் பாக்குறதுக்கான வசதி இல்லை சார். ஹெல்ப் பண்ணுங்க, நிதி கொடுத்து ஹெல்ப் பண்ணினா அவனுடைய ஃபியூச்சருக்கு அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா பேசுற திறமையெல்லாம் இருக்கு அவனுக்கு. ஆனா அவனுக்கு நல்லா கொடுத்தது கொடுத்தாங்க. எங்களுக்கு உதவி செஞ்சு அவனை பழையபடி எல்லா குழந்தைகள் மாதிரி ஆக்கணும் சார். இந்த தம்பியோட இந்த மருத்துவ செலவு எவ்வளவு ஆகுது? குறைஞ்சபட்சம் எவ்வளவு ஆகுது? 10 லட்சம் 5 லட்சம் வரை சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல நாங்க போய் எங்க இது பண்ணா அது எவ்வளவு ஆகும்னு சொல்ல முடியாது. ஆதார் தம்பியால அந்த பதிவு பண்ண முடியாதனால இப்போ உங்களுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு? ரொம்ப எல்லா விதத்துக்குமே சிரமமா இருக்கு. எல்லா விதமான வெளியே கூட்டிட்டு போக முடியல. அவனுக்கு நார்மலா எல்லா குழந்தைகள் மாதிரி எல்லாரும் ஒரு இதா பாக்குறா, அவனை ஒதுக்கி வைக்கிறா. அதை சரி பண்ணுங்க சார். நல்லபடியா பெங்களூர்லாம் போக சொல்லியிருக்கா. எங்களால போறதுக்கான வசதி இல்லை. எங்களால தம்பிக்கு ஆதார் எடுக்கணும்னா பெங்களூர் போனா தான் எடுக்க முடியும் சொல்றாங்க. அது கவர்மெண்ட் என்ன செய்யணும் உங்களுக்கு? அது இங்கேயே ஏதாவது அவனுக்கு ஒரு பண்ணி அதை சரி பண்ணி இந்த இதையும் முடிச்சிடணும். ஆதாரையும் ரெடி பண்ணிடணும். இதையும் பேசுக்கு நல்லபடியா அவனுக்கு கிளியர் பண்ணி தரணும். தமிழ்நாடு அரசுக்கு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம். நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த சகோதரன், இந்த சிறு பையன் தன்னுடைய முகச்சிதைவு நோய் காரணமாக கொழுப்பு கட்டி என்னும் வித்தியாசமான ரேர் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்கனவே நிறைய மருத்துவர்களை பார்த்திருக்கிறார்கள், மருத்துவர் ஆலோசனை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் குறைந்தபட்சம் 15 லட்சம் முதல் 20 லட்சம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பையனோட சிறப்பு கவனம் செலுத்தி மத்திய அரசும் மாநில அரசும் மாநில ஹெல்த் செக்ரட்டரி, ஹெல்த் மினிஸ்ட்ரி எல்லாருமே சேர்ந்து இவருக்கு ஒரு வித்தியாசமான இந்த கொழுப்பு கட்டி நோயை குணப்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு காரணம் இருப்பது காரணத்தினால் மாணவர்கள், சக பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் இவருடன் பழக பயப்படுகிறார்கள், பேச பயப்படுகிறார்கள். சக மாணவர்களைப் போல வாழ்வதற்கு அரசாங்கம் உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று என் சார்பாகவும் என்னுடைய சக தோழர்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முகச்சிதைவு நோய் என்பது மருத்துவத்துறையில் ஆல்ரெடி ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. இவனை மேலும் ஆராய்ச்சி செய்து இவனை நல்ல ஒரு முறையில் நல்ல குழந்தையாக இருக்கும்படி ஆராய்ச்சி செய்து இவனுக்கு நல்ல நிலையில் கொண்டு வரும்படி இறைவன் கொடுத்த இந்த நோயை சரியாக பராமரித்து குணப்படுத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவன் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த ஒரு மாணவனாக இருப்பதனால் சரி, ராமநாதபுரத்தில் இவனோட ஆதார் 3 வயதுக்கு இருக்கப்பட்ட இந்த ஆதார், இந்த 3 வயதில் இருக்கப்பட்ட இந்த ஆதாரை 11 வயதில் இப்போ நம்ம மாடிஃபை செய்யும் பொழுது இங்க ராமநாதபுரம் இ-சேவை மையத்தில் கொடுக்கும் பொழுது இங்க எடுக்க இயலாது. மதுரையில் இருக்கக்கூடிய கேந்திர அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மதுரை கேந்திர அலுவலகத்தை தொடர்பு கொண்ட பொழுது இங்கேயும் முடியாது, இவன் முகச்சிதைவு நோய் ரேர் இருக்கனால எக்ஸப்ஷனல் கேஸ்கள் கூட பண்ண முடியாதுன்னு சொன்ன ஒரு காரணத்தினால இவரை பெங்களூர் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பினால் மட்டுமே முடியும் என்று சொல்கிறார்கள். எனக்கு ஆதார் தேவை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நான் எதற்கு என்னோட வறுமை நிலையிலிருந்து நான் பெங்களூர் போக வேண்டும் என்று தன்னோட ஏழ்மை நிலையை கருதி என்ன மேடம் சொன்ன ஒரு காரணத்தினால் நான் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரியை பேசிய பொழுது, அதிகாரி வாய்ப்பு இருந்தால் செய்து தருகிறேன், ஆனால் பெங்களூர் தான் செல்ல வேண்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். இது காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூலமாக ஒரு மனுவை கொடுத்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பரிந்துரை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் இங்கு வந்துள்ளோம். தயவுசெய்து மாநில அரசும் மத்திய அரசும், குறிப்பாக மாநில அரசு சுப்பிரமணியன் தலைமையில் இருக்கக்கூடிய
சுகாதாரத்துறை இவருக்கு சிறப்பு கவனம் செலுத்தி இந்த பையனை சிறப்பான முறையில் மருத்துவ வசதி செய்து ஆரோக்கியமான நல்ல நிலைமை கொண்டு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பையனோட இந்த ஒரு வித்தியாசமான முகச்சிதைவு நோய் காரணமாக குழந்தைகள், மற்ற குழந்தைகள் பள்ளியிலும் சரி பகுதியிலும் சரி வாழக்கூடிய குழந்தைகள் இவனை ஒரு வேண்ட வெறுப்பாகவும் ஏதோ தீண்டத்தகாதவனை போலவும் பார்க்கிறார்கள். இது அவனுக்கு சற்று மிகவும் வேதனையாகவே தான் இருக்கிறது. சிறந்த பேச்சாளர், நல்ல அறிவாளி, நல்ல குணமானவன், நல்ல மற்ற மாணவர்களுக்கும் நல்லா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கிறதுனால அவன் உண்மையிலேயே மிகவும் கண்கலங்கி தான் பேச வேண்டியதாக இருக்கிறது. இவனை பார்க்கும் பொழுது எனக்கே நம்ம குழந்தைகள் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கவே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால அரசாங்கம் சிறப்பான முறையில் உனக்கு உரிய சிகிச்சை அளித்து பண உதவி செய்து தனியார் மருத்துவமனையிலோ இல்லை அரசாங்க மருத்துவமனையிலோ சிறப்பு கவனம் செலுத்தி குணப்படுத்தி தருமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவன நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு இந்த ஆட்சியை நாங்கள் முழுமையாக நம்பியிருக்கிறோம். தயவு செய்து இந்த பையனுக்கான முகச்சிதைவு நோய்க்கு குணப்படுத்தி தரும்படி மீண்டும் மீண்டும் பரிவன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.